பின்னணியில் என்ன நடந்தது? இது டிவிகேயின் தப்பா, இல்லை ஆளும் அரசின் தப்பா, இல்லை காவல்துறையின் அலட்சியமா, இல்லை பொதுமக்களின் மேலே உள்ள தவறா? கட்சி ரீதியாக இன்னும் ஒழுங்குபடுத்தாமல் நிர்வாகிகள் இன்னும் பொறுப்போட இருக்க வேண்டிய தருவாயில் இப்போ இங்கே இருக்காங்க. இது என்ன நடந்ததோ, அவர்கள் ஏன் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவர் ஏன் திருச்சி வரைக்கும் போனாரு, திருச்சியிலேருந்து அவர் சென்னை போன இடத்துல 500 பேர் இருக்கிறப்போ நம்மளோட குழந்தைங்களும் அந்த இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போவோம், கையில் ரத்தக்கரை படைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் முழுக்க உங்களையும் தான் சார். அது ஐஜியா பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு மாஸ் மர்டர் தான் நான் சொல்லுவேன். அங்க பாதிக்கப்பட்ட அவங்களை காப்பாற்றி கூட்டு போகிற ஆம்புலன்ஸ்ல திமுகவோட கட்சி கொடி போட்ட அந்த திமுக சார்ந்த ஆம்புலன்ஸ் காட்டுறதுக்கான அவசியம் என்ன தேவைப்பட்டது? வாட்டர் பாட்டில் கொடுத்ததுல திமுக விளம்பரப்படுத்த தேவை என்ன இருக்கு? டிவிகே மேல தப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. பொதுமக்கள் மேல தப்பு இருக்கா? இருக்கு. காவல்துறை மேல தப்பு இருக்கா? ரொம்ப பெரிய தப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரசாளும் கட்சி. வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று கரூரில் நடந்த பரப்புரை அப்போ ஏற்பட்ட அசம்பாவிதம், துயர சம்பவத்தில் 39 பேர் பலியாகி உள்ளனர். இதில் குழந்தைகள் உட்பட மூச்சு திணறி இறந்திருக்காங்க. ஸோ இது பின்னணியில் என்ன நடந்தது? இது டிவிகேயின் தப்பா, இல்லை ஆளும் அரசின் தப்பா, இல்லை காவல்துறையின் அலட்சியமா, இல்லை பொதுமக்களின் மேலே உள்ள தவறா? ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்லேருந்து ஆரம்பிப்போம். நேற்று நடந்த இந்த பரப்புரையில், இதுவரைக்கும் நடந்த பரப்புரைகளாக இருக்கட்டும், மாநாடுகளாக இருக்கட்டும், எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு சிறப்பாக நடத்தி பிடிச்சிருந்தாங்க. நேற்று நாமக்கல்லில் பேசும்போதே எதிர்பார்த்த கூட்டத்தோடு அதிகமாக வந்தது. நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கான நேரமின்மையும் அதிகமாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் அதிகமானது. கரூர் அப்படின்னு வரும்போது இவர் ஒவ்வொரு இடமும் போகிற இடம் எல்லாமே திமுகவின் கோட்டை அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க திமுக. அதில் முதல்ல ஆரம்பித்ததே திருச்சி, திரு நேரு அவர்களின் கோட்டை அப்படின்னாங்க. அடுத்து திருவாரூர் வரும்போது கலைஞர் அவர்களின் கோட்டை அப்படின்னாங்க. இது கரூர் வரும்போது கரூர் நம்ம செந்தில் பாலாஜியின் கோட்டை அப்படின்னு திமுக காரர்களே இது ஒரு பிம்பம் ஏற்படுத்தினாங்க. ஸோ அது யூஸ்வலாக வரும்போதே அந்த கோட்டைகள் தகர்க்கப்படும் போது திமுக அவர்கள் இருக்கிற அந்த அச்சுறுத்தல் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். நேற்று நாமக்கல்லில் பேசும்போதும் கிட்னி திருட்டை பற்றி அவர் பேசும்போதும், அடுத்து கரூருக்கு போகும்போது அவர் எவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படையாக பேச போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. அவர் வரதுக்கான அந்த நேரம் காலதாமதமாக ஆகவே அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள் அதிகமாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சாராம்சம் அங்கே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சுது. அவர் அங்கே போய் சேர்ந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு முன்னும் பின்னும் தள்ளிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த இடத்துலேருந்தே அவங்களோட இந்த திமுக ஆளும் கட்சியோட அந்த வேலைகள் ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்கிறேன். முதல்ல இந்த தமிழக வெற்றிக் கழகம் என்ன பண்ணியிருக்கலாம், அவர்களோட தவறு என்ன அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு பயாஸ்டாக ஒரு சாராராக நம்ம பேச வேணாமே நினைக்கிறேன். அங்கே என்ன எதை செஞ்சுருந்தா இந்த தவறுகளை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத தமிழக வெற்றிக் கழகத்துலேருந்து நம்ம போகலாம். ஸோ டிவிக்கு என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கேட்ட இடங்கள் எப்போவுமே தராமல் காவல்துறை தொடர்ந்து அவங்கள வஞ்சிச்சுட்டு வருது. அப்போது அவங்க நேற்று கேட்டிருக்கிற இடம் வேற ஒரு இடத்துல கேட்டிருந்துருக்காங்க, ஒரு ரவுண்டான இடத்துல கேட்டிருக்காங்க. அங்கே 4 விதமான வழிகள் இருக்கும்போது மக்கள் கூட்டம் கூடியிருந்தால் கூட பிரிஞ்சு போகும்போது அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்கலாம். பட் காவல்துறை வழக்கம் போல் அதை நிராகரிச்சுட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிறதுல குறுகலான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு குறுகலான இடம் அப்படின்றத திரு செந்தில் பாலாஜி அவர்களே ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. நான் பார்த்தேன், காலையில் ஒரு 2 எஸ்கேடி மகளில் ஒரு வளைகாப்புக்கு போனோம். முடிச்சுட்டு பாலிடெக்னிக் இருந்தாப்புல ஒரு பெரிய கரைப்புக்கு போயிட்டு வந்தோம். அந்த ரோடு இருக்கிறதே 80 அடியா இருக்கும் நினைக்கிறேன். 60 அடியா இருக்கு, இல்லைன்னா 80 அடியா இருக்கும். அதில் 2 பக்கம் 15 அடி குறைச்சானு தட்டி வைக்கிறது. மீதி அப்ப எவ்வளவு இருக்கும்? 60 அடி ரோட்ல பாஞ்சு 30 போனா மீதி 30 அடி இருக்கு. அப்ப 30 அடிக்கு நிறுத்தினா எப்படி வேணாலும் நிறுத்தலாம். ஏதோ ஒரு குறுக்கு சந்தில கொண்டு போட்டு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ அனுமதி கொடுத்ததும் போதே அங்கே மாவட்ட நிர்வாகம் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் வருவாங்கன்ற ஒரு கணிப்பை ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கணும். அவங்க செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல. அவர் வரதுக்கு காலதாமதமாக அது கூட்டம் கூட அடுத்து இந்த கட்சி ரீதியாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வாலண்டியர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அங்கே தண்ணி மற்ற எந்த விதமான எமர்ஜென்சி
உதவிகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஏற்படுத்தி இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அந்த களத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து இன்னுமே வந்து மேம்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி எந்த இடத்துல பரப்புரை நடத்தினாலும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் முதன்மையாக அதுக்கு பொறுப்பெடுத்துக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களது தான். அப்போது நேற்று கூட்டம் கூடும் போது அவங்க எந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபட்டிருந்தாங்கன்றதும் நமக்கு இங்கே தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து கட்சி ரீதியாக இன்னும் ஒழுங்குபடுத்தாமல் நிர்வாகிகள் இன்னும் பொறுப்போட இருக்க வேண்டிய தருவாயில் இப்போ இங்கே இருக்காங்க. இது வந்து 75 வருஷ பாரம்பரிய கட்சின்னு சொல்லிக்கிற கட்சி இன்னும் துப்புக்கட்டுத்தனமாக நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அவங்க செஞ்சதை நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு அவங்கள மாதிரியே தான் நாங்கள் இருக்கிறோம், அவங்கள விட மோசமாக போலேயே நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. அவங்க சரியா செய்யலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் புதுசாக ஒரு கட்சி தொடங்கும் போது அந்த கட்சி மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்போ அவன் செஞ்ச தப்பை தான் நானும் செய்வேன், அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு நான் கற்றுக்கிறேன்றதுக்கு நீங்கள் வர தேவையில்லை. அப்போது இந்த மாவட்ட நிர்வாகங்களும் சரி தொண்டர்களும் சரி இனிமே வந்து அரசியல் மயமாக்கப்படணும் அப்படின்றது ஒரு ஒரு ஏற்க தகுந்த ஒரு உண்மைதான். ஏன்னா அவர் வரும்போது பின்னாடி யாரும் வராதிங்க, துரத்திக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னுமே அவர் கட்சி கொடியும் போட்டுக்கிட்டு வண்டியை அவர் பின்னாடி துரத்திக்கிட்டு அதில் விபத்து ஏற்பட்டு அதில் ஏதாவது ஆனாலும் அந்த பழியும் பாவமும் அவர் மேலே தான் போய் விழுகும். அது நீங்கள் விரும்புகிற நேசிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு கட்சி தொண்டரை தான் போய் சேரும், அவர் பேரை தான் கெடுக்கும், பொதுமக்களுக்குமே அவர் மேலே தான் கோவம் வரும். இது வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிறப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்ததில் வந்து மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்துக்கிறாங்கன்றது இனி வரும் சமயங்களில் நம்மளுக்கு தெரியும். முதல் தவறு அங்கே மாவட்ட நிர்வாகிகள் மேலே தவறு இருக்குது. ரெண்டாவது, நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றது அவர் திருச்சி ஏர்போர்ட் போகிறப்பவே தெரிஞ்சிருக்கும். அங்கே என்ன நடந்தது, அவருக்கு காவல்துறை என்ன கட்டுப்பாடுகள் விதித்தது, மேலிடத்துலேருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு உத்தரவு வந்தது, இவரோட அந்த ஃப்ரீடம் எந்த அளவுக்கு தடுத்தாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் டிவிகே சைட்லேருந்து அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிற வரைக்கும் இல்லை தளபதி விஜய் அவர்களே வந்து சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் என்ன நடந்ததுன்றத நிச்சயமா மக்கள் தெரிஞ்சுக்க வேணும். அது அவங்க ஓப்பனாக உண்மையாக என்ன நடந்ததோ, அவர்கள் ஏன் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவர் ஏன் திருச்சி வரைக்கும் போனார், திருச்சியிலேருந்து அவர் சென்னை போனாரா இல்லையா, அவர் சென்னை போகிறதுக்குள்ளே போலீஸ் வந்து அவரோட சென்னை வீட்டுக்கு ஏன் போனாங்க, இவர் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு திருப்பியும் காலையில் கரூர் வந்திருக்காரு, சென்னை போயிட்டு தான் கரூர் வந்தாரா, இல்லை அவர் அங்கே நேற்று திருச்சியில தங்கியிருந்து கரூருக்கு வந்தாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்கான பதில் முதல்ல தெரியணும். அதையும் தாண்டி என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் வேணாலும் கட்டுப்பாடு விதிச்சிருக்கலாம், யார் வேணாலும் இவரை தடுத்திருக்கலாம், ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு, மக்களோட எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, நம்ம கூட அந்த சமயத்தில் தலைவர் இல்லைனாலும் அந்த ஊரில் அவர் இருக்காருன்ற ஒரு வார்த்தை, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கும். அந்த விதத்தில் என்ன விதமான கட்டுப்பாடுகள், என்ன விதமான சூழ்ச்சிகள், என்ன விதமான சதிகள் செய்திருந்தாலும் அந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல மக்களோட துணை நின்றுக்கணும். அது ஒரு தவறப்பட்ட விஷயம் தான். அங்கே என்ன நடந்திருக்குன்றது ஏகப்பட்டது இருக்குது. அதை அப்படி போக முடியாத சூழ்நிலை அளவுக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் அவரை வந்து செஞ்சுருந்தாங்கன்னா அதை வந்து பொதுவாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும், உண்மையை உறக்க சொல்லணும். இது வந்து தமிழக வெற்றி கழகத்து சைட்லேருந்து நான் வந்து வருந்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து அவங்க சரி செஞ்சுருக்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ரெண்டாவது, பொதுமக்கள் தலைவர் விஜய் அவர்களை வந்து பார்க்க வரதில் தொண்டர்களையும் தாண்டி அவரோட பொதுமக்கள் ஆகிய ரசிகர்கள் வந்து அதிக அளவில் வராங்க. அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதுலலாம் நம்ம உள்ளே போக வேண்டாம். ஆனால் பொதுமக்கள் அப்படின்றவங்க அதிக அளவில் வராங்க. அது அவர் ஒரு அரசியல் தலைவரை ஏற்றுக்கிட்டவங்களாகவும் இருக்கலாம், நடிகராக பார்க்கணும் ஆசைப்படுறவங்களாகவும் இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ போகிறதுக்கான நேரம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு அவரை பார்க்க வரவங்க முதல்ல சுயமாக பொது அறிவோட ஒரு சுய சிந்தனையோடு இருக்கணும்.
அவங்களுக்கான அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு கோயில் திருவிழாக்கு போகிறதோ, இல்லை ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு சினிமாக்குள்ளே போகிறதோ, இல்லை ஒரு துணி கடைக்கு வந்து தீபாவளி சமயத்துலேயோ மற்ற இடத்துலையோ பர்ச்சேஸ்க்கு போகிற மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதுவான இடம் இந்த மாதிரி இடங்கள் கிடையாது. நார்மலாகவே கோயில் நெரிசல்களில் இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல மக்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்கன்றது தான் அரசாங்கத்தின் காவல்துறையோட ஒரு அறிவிப்பு. அவங்க அறிவிக்கிறதையும் தாண்டி சுயமாக நம்மளுக்கு யோசிக்கிறப்போ ஒரு 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 500 பேர் இருக்கிறப்போ நம்மளோட குழந்தைங்களை அந்த இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போவோமா? ஒரு பஸ்ஸே கூட்ட நெரிசலோட வந்தா ஒரு 40 பேர் நிற்க வேண்டிய பஸ்ஸில் 100 பேர் தொங்கிட்டு வரும்போது அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறதுக்கு யோசிப்பீங்களா மாட்டீங்களா? அப்படி யோசனையோட அடுத்த பஸ் பரவாயில்ல, இந்த பஸ்ஸை போனாலும் பரவாயில்ல, அடுத்த பஸ்ஸில் நம்ம இருந்து வெயிட் பண்ணி போகலாம், நம்ம குழந்தைங்க வந்து கஷ்டப்படுமேன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம யோசிப்போம்ல. அந்த எண்ணமும் இந்த மாதிரி ஒரு ரேலிலாம் வரும்போது பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வாட்டி அவர் எப்படி இந்த ஊருக்கு வருவார், பிரச்சாரத்துக்கு வருவார், அப்போ பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்குள்ள ஏன் நீங்கள் போக விரும்ப மாட்டீங்க? ஏன் அவரை வந்து இந்த இடத்துல பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு உங்களோட எண்ணம் ஏன் வந்து உங்களோட இந்த சுய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி எது யோசிக்க வைக்குது? தன்னை முதல்ல நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைன்னா வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், யார் உங்களுக்கு அதை புகுத்த முடியும்? இதில் வந்து நீங்கள் அரசியல் மயமாக்கப்படலை அப்படின்றது தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய பொதுமக்களாகிய உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது முதல்ல உங்களுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டினா உங்களோட குழந்தைங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நேற்று இந்த சம்பவத்துல பெரியவர்கள் இறந்ததையும் தாண்டி குழந்தைங்களோட இறப்பு தான் இங்க நிறைய பேரை பாதிச்சிருக்கு. முக்கியமா தாவிக தலைவர் விஜய் அவர்களை பாதிச்சிருக்கு. அப்போ இதுக்கு யாரு வந்து பொறுப்பேற்றுக்கிறது? இதையுமே நீங்க வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இனிமே இருக்கணுன்றது தான் இந்த தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்து நெரிசல் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்லையும் நான் சொல்லலாம். நார்மலாகவே இனி எங்கேயுமே கூட்ட நெரிசல்களில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறத தயவு செய்து தவிருங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினில் நடக்கிற முதல் ஒரு அசம்பாவிதம் இதுதான். இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளின்னு தான் சொல்லுவேன். இதுலேருந்து அவங்க மீண்டு வரணும், அதுலேருந்து அந்த கட்சி மேலே வளரும், அது எல்லாமே நடக்கும். ஆனால் என்றைக்குமே இது அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இது ஒரு பிளாக் டாட்டாக தான் இருக்கும். அதுக்கு காரணமாக நீங்கள் விரும்பிய தலைவராக இருக்கலாம், விரும்பிய நேசித்த நடிகராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு உங்களால் நடந்த ஒரு விஷயம். அதையும் தாண்டி உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் இழந்த இழப்பை எதுவுமே ஈடுகட்டாது, எதுவுமே சரி செய்யாது. இழந்தவங்களை உங்களால் மீட்டு கொண்டு வரவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நேற்று ஏதோ ஒரு தருவாயில் உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் உயிர் தப்பியிருந்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இனிமே இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களில் வரதை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அதுதான் நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் செய்கிற மிகப்பெரிய நல்லது. 3வது காவல்துறைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறைன்றவங்க வந்து பொதுமக்களோட நண்பர். அரசுகள் மாறலாம், அரசாட்சிகளாக இருக்கிற மக்களாட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசாட்சியும் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் உங்களுக்கான சர்வீஸ் மாற போகிறது இல்லை. இந்த ஊர்லேருந்து தூக்கி அடிச்சா இன்னொரு ஊருக்கு தான் போக போகிறீங்க, அந்த ஊர்லேருந்து தூக்கி அடிச்சா இன்னொரு ஊருக்கு தான் போக போகிறீங்க. அது ஐஜியாக இருக்கலாம், இல்லை பிசியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் யாருக்காக சேவை செய்கிறதுக்கு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் பணம் கட்டி வந்திருக்கீங்க, மெரிட்டில் வந்திருக்கீங்க, எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குன்னு நான் இப்போ பொதுமக்களுக்கு கேட்குறது தான் உங்களுக்கு கேட்குறேன். உங்களோட ஷோல்டரில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் யாரும் போன போகிறது இல்லை. 4 ஸ்டார் வச்சுருந்தாலும் சரி, 3 ஸ்டார் வச்சுருந்தாலும் சரி, அவங்களோட பதவி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் போட்டிருக்கிற உடுப்பு மாற போகிறது இல்லை. எல்லாருக்குமே இங்கே காவல்துறை அதிகாரின்னு தான் பேர். அவங்களுக்கு காவல்துறை அதிகாரி. இந்த காவல்துறை யார் அப்படின்னா, முன்னொரு காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாதுகாப்புக்காக ஒரு ஊருக்கு வெளியில் இருக்கிற குலசாமியாக இருந்து வணங்கப்பட்டவங்களுக்கு தான் காவல் தெய்வங்கள்னு பேர். அந்த பேரை தான் இன்னைக்கு காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் மக்களை காக்கிறவங்களா தான் இருக்கணுமே ஒழிய மக்களை ஒழிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. என்றைக்குமே நீங்கள் வந்து அரசாங்கமாக இருக்கலாம், அது அட்டூழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம், ரவுடிங்களாக இருக்கலாம், அராஜகம் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் காவல்துறைகளுக்கு வந்து மக்களை காப்பாற்றுறது தான் உங்களோட வேலை. ஆனால் நேற்று நீங்கள் பண்ணது மிகச்சிறந்த ஒரு மட்டமான ஒரு விஷயம். நீங்க யார் சொல்லி செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க, யாரை திருப்திப்படுத்த செஞ்சீங்க, உங்க கைகள் கட்டப்பட்டு வேண்டா வெறுப்பா செஞ்சீங்க. ஆனா உங்க கையில ரத்தக்கரை படைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க உங்களையும் தான் சாரும். அது ஐஜியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க செஞ்ச ஒரு மட்டமான விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்துக்கு அடிப்படை காரணமே.
அங்கே நேற்று என்ன நடந்ததுன்றது அங்கே இருக்கிற வீடியோ காட்சிகளும் சரி, அங்கே இருந்த மக்களும் சரி, எல்லாருமே சொன்னது. அவர் வந்து பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கரண்ட் கட் செய்யப்பட்டிருக்கு. கரண்ட் போன உடனே வந்துட்டு அவரோட மைக் பேச்சு கேட்கலன்னா பொதுமக்கள் முன்னாடி வந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவர் பேசிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்திருக்கு. அந்த கூட்டத்தில் தள்ளுமுள் ஏற்பட்டு மக்கள் வந்துட்டு முன்ன பின்ன வரும்போது அவர் மேலே தடியடி நடத்திருக்கீங்க. அந்த தடியடிக்கு பயந்து மக்கள் போய் வாய்க்காலில் விழுந்திருக்காங்க, செப்டி டேங்க்ல விழுந்திருக்காங்க. அவங்க மேலே மக்கள் அதுக்கு அடுத்தடுத்து விழுந்தோன்னே மூச்சுத்திறனில் ஏற்பட்டிருக்கு. கையில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து திசை மாறி போயிருக்கு. அதில் வந்து என்ன நடந்ததுன்றது எது வரைக்குமே எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. அங்கே என்ன நடந்ததுன்றது நடத்தப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா என்ன நடந்ததுன்னு அவங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அடுத்தடுத்து மேபி அந்த இடத்துலயே உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ செத்தவனுக்கு கூட அங்கே அவன் எப்படி செத்தான்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனோட கடைசி நிமிடங்களை கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு மகா மட்டமான ஒரு பொறுப்பின்மை இல்லாத ஒரு செயல்னு தான் சொல்லணும். நீங்கள் யாரை திருப்திப்படுத்த, யார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு யாரை குஷிப்படுத்த நீங்கள் செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பொதுமக்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இது. உங்களோட அலட்சியத்தினாலையும் உங்களோட அக்கறைமையினால மட்டும்தான் இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு. இந்த 39 பேருக்கு யார் பொறுப்பு உண்மையிலே எடுத்துக்கணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். நேற்று அவர் வந்து நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கான பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அங்கே இருந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரோட பொறுப்பு? கிட்டத்தட்ட 26,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல அதிகபட்சமாக மொத்தமாகவே கணக்கு பண்ணால் ஒரு 100லேருந்து 500 போலீஸ் கூட இருக்க மாட்டீங்கன்னா, அப்போ இதே வந்து ஒரு ஆளுங்கட்சி அந்த 27,000 பேர் கூடியிருந்தால் எத்தனை பேர் பாதுகாப்பு கொடுத்துருப்பீங்க? கூட்டம் கூடுது, மக்கள் அதிகமாக வராங்கன்றது அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த இடத்துலையே நீங்கள் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கணும். இருக்கிற மேம்பட்ட அதிகாரிகள் எல்லாமே அங்கே வந்து நின்றுருக்கணும், ஐஜி உட்பட. ஏன் வரல? ஒரு நார்மலாக அங்கே எத்தனை போறன்றதை கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அங்கே இருந்திருக்காங்க. லத்தி சார்ஜ், அதாவது அந்த பொதுமக்கள் மேலே லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கே ஒழிய அவங்களை லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை விரட்ட அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமே கிடையாது. அப்போது அங்கே ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தடுமாறுறாங்கன்னு தெரியுது. அந்த தடுமாறுற மக்களை கூட்டத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் அங்கே இருக்கீங்களே ஒழிய அவங்கள அடித்து கொள்றதுக்கு இல்லை. இது வந்து ஒரு காவல்துறை செய்கிற ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. காவல்துறை மேலே ஏற்கனவே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் மேற்படி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்போ அவர் சொன்னது தான், ஆட்சி மாறும் காட்சி மாறும், மக்களோட கைகள் வந்துட்டு உங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லை, உங்களோட கைகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. அது உங்கள் இஷ்டம் போல செய்யறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. அந்த சுதந்திரத்தை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுறீங்களோ, நாளைக்கு இந்த காட்சி மாறி வரும்போது உங்கள் கைகள் கட்டப்படும். உண்மையிலேயே உங்கள் கைகள் கட்டப்பட்டு உங்களோட அதிகாரம் பறிக்கப்பட்டு நீங்கள் எங்கே போவீங்கன்ற நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்களும் சக பொதுஜனமாக மாறும் போது, உங்களோட அதிகாரம் பறிக்கப்படும் போது தான் மக்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அடுத்த வீட்டை இந்த இலவு விழுகிறதுக்கான காரணத்தில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அதோட கர்ம வினை உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இது முழுக்க காவல்துறையோட அலட்சியத்தினாலையும் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்த செய்யப்பட்ட ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம். நேற்று நடந்தது முழுக்க ஏற்கனவே பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு மாஸ் மர்டர் தான். நான் சொல்லும்போது நேற்று சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள்கிட்ட இந்த அறிக்கை வருது. துபாய் போயிட்டு இருந்த துணை முதல்வர் ரத்து பண்ணிட்டு திருப்பி கிளம்பி கரூருக்கு வந்துட்டு இருக்காரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த அமைச்சர்கள் எல்லாம் வராங்க. அப்படின்னா தன்னோட அரசியல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்க, தன்னோட அரசியல் கோபத்தை தீர்த்துக்க, தன்னோட அரசியல் பழிவாங்கத்தை தீர்த்துக்க மக்களை கேடயமா பயன்படுத்தி அவங்கள பலி கொடுத்து அவங்களோட வெஞ்சன்ஸையும் வன்மத்தையும் தீர்த்துட்டு இருக்காங்க தான் உண்மை.